பெரிய கம்பெனியோட சேர்மன் கார்ல போயிட்டு இருக்கும் போது வெளியில நடந்து போற ஒரு பையனை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிராரு. உடனே காரை நிப்பாட்டிட்டு இறங்கி போய் அந்த பையனை கட்டி பிடிச்சிட்டு பையன் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காரு. அவரோட அசிஸ்டன்டோ, சார் தயவு செஞ்சு எமோஷனல் ஆகாதீங்க, இது உங்களோட பையன் கிடையாது, உங்க பையனுக்கு இப்ப கிட்டத்தட்ட 30 வயசு ஆயிருக்கும் சார் அப்படின்னு சொல்ல, ஆனா அவரோ இந்த குட்டி பையன் பாக்குறதுக்கு இறந்து போன என் பையன் மாதிரியே இருக்கான், ஒருவேளை இவனுக்கும் எனக்கும் ஏதாவது பிளட் ரிலேஷன்ஷிப் இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த பையன் கிட்ட உன் பேரோட லாஸ்ட் நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பையனும் பதில் சொல்றான். இத பார்த்துட்டு அவரு இன்னும் கொஞ்சம் ஷாக் ஆயிராரு. காரணம், கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வாழ்ந்துட்டு இருந்த கிராமத்துல பெரிய மழை வெள்ளம் ஊர் ஃபுல்லா சூழ்ந்துரும். ஊர் மக்கள் எல்லாம் கத்துற சத்தம் கேட்டுட்டு தான் ஒய்ஃபையும் பையனையும் வீட்டுல விட்டுட்டு உயிருக்காக போராடுற மக்களை காப்பாத்துறதுக்காக கிளம்பிடுவாரு. அவரோட ஒய்ஃபோ வேணாங்க, இது தனியா விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்ல, உயிருக்காக மக்கள் வெளியில கத்திட்டு இருக்கும் போது ஆம்பளையா எப்படி என்னால வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்க முடியும், என் பையனை பத்திரமா பாத்துக்கோ, நான் போய் என்னால உதவிகளை பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையில ஓட 2 மணி நேரம் ஐயோ தான் ஹஸ்பண்ட் திரும்பி வராதனால தன் பையனை கூப்பிட்டுட்டு ஹஸ்பண்ட தேடுறதுக்கு வெளியில வந்தா அங்க இருக்கக்கூடியவங்களே உங்க ஹஸ்பண்ட வெள்ளம் அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. தன் ஹஸ்பண்ட் இறந்ததை பார்த்துட்டு அந்த பொண்ணு அந்த இடத்துலயே கதறி அழுதுட்டு இருக்க, அங்க நிக்கிறவங்களும் அவங்கள சமாதானப்படுத்தி அந்த இடத்தை விட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் வெள்ளத்துல அடிச்சுட்டு போன அவரை காப்பாத்தி ஒரு கேம்ப்ல பத்திரமா மீட்டு வச்சிருக்க, என் ஒய்ஃபையும் பையனையும் நான் காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. ஆனா அங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸோ உங்களோட மொத்த கிராமத்தையும் வெள்ளம் மூழ்கடிச்சிருச்சு சொல்ல, வெளியில போய் பார்த்தா கிராமம் இருந்ததுக்கான சுவடே தெரியாது. கிட்டத்தட்ட 30 வருஷம் ஓடி போச்சு, தன்னுடைய ஹஸ்பண்ட் இறந்திருக்க மாட்டாரு, இன்னும் உயிரோட தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அடிச்சு அவர் ஒவ்வொரு இடத்துலயும் தேடிட்டு இருக்காங்க. அவரோட அவர் கூட வாழ்ந்த அந்த பசுமையான நினைவுகளை மட்டும் நினைச்சு பார்த்துக்கிட்டே அவங்க காலத்தையும் ஓட்டிட வயசாயிடுச்சு இல்லையா, அதனால ஞாபகம் மருதியும் கூடவே சேர்ந்து வந்துருது. அவங்களோட மகன் வளர்ந்து அவனுக்கும் ஒரு பையன் பிறந்தாச்சு. இப்பதான் அம்மாவை பார்த்துட்டு அவங்க பேரனை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர சொன்னேன் இல்லையா, என்னாச்சு அப்படின்னு சொல்ல, நான் இப்பயே போய் கூட்டிட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. மருமகளோ இந்த மாதிரி தொலைஞ்சு போனவங்களோட ஹஸ்பண்ட தேடுறத நிப்பாட்டிட்டு முதல்ல போய் என் பையனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த, அவங்களும் அமைதியா கிளம்பிடுறாங்க. இப்ப ஸ்கூல்ல இருக்கக்கூடிய எல்லா பசங்களும் போயிட்டாங்க. வேற என்ன லாஸ்டா என் பாட்டி இவ்வளவு லேட்டா வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு ஓட, அவங்களும் வீக்கா இருக்கிறதுனால இப்ப தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. சடனா நம்ம எங்க இருக்கோம் அப்படின்றத மறுபடியும் மறந்துட்டு தான் கையில வச்சிருக்கக்கூடிய பேக்ல ஓபன் பண்ணி பாக்குறாங்க. தான் ஹஸ்பண்டோட மிஸ்ஸிங் நோட்டீஸ் இருக்கு. அதை எடுத்துட்டு திரும்பவும் அவரை தேடுறதுக்காக கிளம்பிடுறாங்க. அவரும் கிட்டத்தட்ட 30 வருஷ காலத்துல ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓவாவும் மாறிட்டாரு. இருந்தாலும் தான் பையனையும் மனைவியையும் தேடுறதை விடவே இல்ல. அப்பதான் தெருவில் நடந்து போற அந்த பையனை பார்த்துட்டு ஒருவேளை இது தன்னுடைய பேரனா இருக்கும் அப்படின்னு சொல்லி தன்னோட அந்த பையனையும் அழைச்சிட்டு போறாரு. பாத்தீங்களா எவ்வளவு வருஷம் கடந்து போயிடுச்சு அப்படின்னு. இருந்தாலும் உண்மையான காதலர்கள் தங்களோட காதலுக்காக இன்னும் காத்துட்டு தான் இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நம்ம மறக்காம நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.